வணக்கம் நண்பர்களே. நம்ம கடந்த வீடியோவில் நன்றியுணர்வு வாழ்க்கை மாற்றும் சக்தி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு நாள் மட்டும் நன்றி சொன்னால் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. நன்றி உணர்வு ஒரு நாள் செய்யும் விஷயம் இல்லைங்க, அது ஒரு பழக்கமாக மாறணும். அப்போ தான் அதனோட உண்மையான மாயாஜாலத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு ஒரு பழக்கமாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 28 நாட்கள் தொடர்ந்து நன்றி உணர்வை நம்ம பயிற்சி செய்யும்போது அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 28 நாளில் நம்முடைய ஆரோக்கியம், பணம், வேலை, உறவுகள், தனிப்பட்ட விருப்பங்கள் என வாழ்க்கையின் பல பகுதிகளில் நன்றி உணர்வை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியாக நம்ம செய்ய போகிறோம். இந்த பயிற்சியை தினமும் தொடர்ந்து நாம் செய்கிறதுனால நம்மளோட சிந்தனை, வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஒருவேளை ஒரு நாள் நம்ம செய்ய முடியலனாலும் நம்ம பின்னோக்கி 3 நாள்லேருந்து, அதாவது பின்னாடி ஒரு 3 நாள்லேருந்து திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது வார நாட்கள், விடுமுறை நாள் எதுவும் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஈவன் நம்ம வெளியூரில் இருந்தால் கூட இந்த பயிற்சியை நம்ம எளிதாக செய்யலாம். இந்த 28 நாட்கள் ஆசிரியர் 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. முதல் 12 நாள் ஏற்கனவே நமக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அடுத்த 10 நாட்கள் பார்த்தோம்னா நம்முடைய கனவுகள், இலக்கு மற்றும் விருப்பங்களுக்காக நன்றி உணர்வை பயன்படுத்த போகிறோம். கடைசி 6 நாட்கள் உடல் நலம், அன்றாட வாழ்க்கை மற்றும் எதிர்மறையான சூழல்களில் கூட நன்றி உணர்வின் சக்தியை எப்படி பயன்படுத்தி அதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பயிற்சி செய்ய போகிறோம். இதற்கு ஒரு நோட்டு, பேப்பர், லேப்டாப் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். உதாரணமாக ஆரோக்கியம், தொழில் மற்றும் வேலை, பணம், உறவுகள், தனிப்பட்ட விருப்பங்கள், இந்த மாதிரி ஹெட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அது கீழே ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு வச்சுக்கலாம். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது அந்த பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை நாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்போ சில நேரம் நம்மளோட விருப்பங்கள் அப்போ நிறைவேற ஆரம்பிக்கும். அதை நிறைவேற நம்ம ஒவ்வொன்றா அதை அடிச்சுட்டே வந்துடலாம். இந்த பயணத்தில் நீங்களும் என்னோட சேர்ந்து வர தயாராக? ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கான பயிற்சியை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அதை தவறாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.